நடந்தா எங்க போய் நீ நாங்க தூக்க போட்டுக்கிறது தான் பாவம் களத்தில். லாபீர் 40 வருடங்கள் இக்கரையோர கிராமத்தில் கடற்தொழிலில் ஈடுபடும் மீனவன். எனினும் தான் முகம் கொடுத்துள்ள பிரச்சினைகளால் விரக்தி அடைந்துள்ளதன் பிரதிபலிப்பே அவனின் இவ்வார்த்தைகள். இது லாபீர் மாத்திரம் முகம் கொடுக்கும் பிரச்சினை அல்ல, நாட்களை நகர்த்த அள்ளும் பகலும் கடலோடு போராடும் இம்மீனவ கிராமத்தின் 125 குடும்பங்களின் நிலை. இந்த தொழிலில் இப்போது 125 பேர் மட்டும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு 35 சின்ன போட்டுகளும் 15 சின்ன தோணிகளும் 2 பேர் 3 பேர் போகிற சின்ன தோணிகள், மற்றது 2 பெருவலை இருக்குது. அதே நேரத்தில் பெரிய வல்லம் மாதிரி பெரிய தோணி 9 பேர் போகிற 2 தோணி இருக்குது. கட்டுக்கோடை காலி நகருக்கு கிழக்கே 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் மீனவ கிராமம். மீன்பிடியை பாரம்பரிய வாழ்வாதாரமாக கொண்டுள்ள இக்கரையோர கிராம மக்கள் பொருளாதார ரீதியில் நீண்ட காலமாகவே சவால்களை சந்தித்தனர். கரையை அண்டிய மிகவும் பின்தங்கிய நிலையில் வாழ்வாதாரத்துடன் போராடி கொண்டிருந்த இம்மக்கள் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியினால் பாரிய இழப்புகளை சந்தித்தனர். பல மீனவ குடும்பங்கள் தமது உறவுகளை இழந்ததுடன் மீன்பிடி உபகரணங்களும் வள்ளங்களும் அழிவடைந்தன. சுனாமிக்கு மிச்சம் பேர் போன குடும்பத்தில் போன 99 பேர் மட்டும் போகல. குடும்பத்தில் சுனாமிக்கு எல்லாம் எங்களோட குடும்பங்கள் மௌத்தாய் போனாங்க. எங்களோட சாமான் வீட்டோடெல்லாம் அடிச்சு சுனாமியால் அடிச்சுட்டு போச்சு. சுனாமி ஏற்பட்டு 9 வருடங்கள் கழிந்த நிலையிலும் சுனாமி ஏற்படுத்திய இழப்புகளில் இருந்து மீள முடியாதிருக்கும் ஓரிரு சமூகங்களில் கட்டுக்கொடை கிராமத்தவர்களும் அடங்குகின்றனர். சுனாமி இதுகளில் மிச்சம் எல்லாம் கஷ்டம்தான். சுனாமி பொறுவ மிச்சம் கஷ்டம்தான். சுனாமியால் வீடுகளை இழந்த கட்டுக்கொடை கிராமத்தின் 70 குடும்பங்களுக்கு அமெரிக்காவின் பைத்துல்மால் அமைப்பின் உதவியுடன் கட்டுக்கொடையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள கெபல் ஹெத்தேவையில் வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட்டன. எனினும் ஏனைய பல குடும்பங்களுக்கு இதுவரை வீடுகள் கிடைக்கவில்லை. வீடு போத 3 குடும்பம் வைக்கிற வீட்டுக்கு இடமும் போதா. இந்த 2 காமரை தான் நீக்குது. இல்லை 2 நாங்கள் நிற்க 3 காமரைக்கு. இந்நிலையில் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் புகையிரத பாதையின் இருமருங்கிலும் சிறு குடில்களை அமைத்து